ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குணா மேக்ஸ். டெட் எக்ஸாமில் மேக்ஸை பொறுத்தவரையில் 30 கொஷின் வரும். அந்த 30 கொஷினில் மேக்ஸிமம் 3 கொஸ்டின் மினிமம் 2 கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி வரும்னா லாபம் நட்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை பற்றி வரும். நீங்கள் எடுத்துகிற கொஷின் எல்லாமே ஒரே சிங்கிள் ஃபார்முலாவில் சால்வ் பண்ண போகிறோம், அதுவும் வித்தின் 5 செகண்ட்ஸில். ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ plus or minus b plus or minus a into b divided by 100. இது எல்லாமே எடுத்துருக்க சம் எல்லாமே பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வர சம்மு தான். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா plus or minus a plus or minus b plus or minus a into b divided by 100. ஏன் அங்கே 100 போட்டோம்னா அது பர்சன்டேஜ் சம்பர்னால டிவைட் பை 100 போட்டுக்கிறேன். என்னடா அது ஃபார்முலா ரொம்ப பெருசாக இருக்குது, இது மெமரி பண்ணோமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஒருவருடைய வருமானம் 20% அதிகரிக்கிறது, அதன் பின் 20% குறைந்தது, அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன சதவீதம்? ஓகேவா? ஒரு மேனோட இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் 20% டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவருடைய இன்கம்ல என்ன சேஞ்சஸ் இருக்குது அதை பர்சன்டேஜில் கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலாக என்ன திங்க் பண்ணுவோம், 20% அதிகரிச்சிட்டாங்க, அதே மாதிரி 20% குறைச்சிட்டாங்க, அவரோட இன்கம் என்ன பண்ணுவோம் நம்ம, அப்போ எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்னா ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணுவோம், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆன்சரு தப்பு. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வருவோம். இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க, அதிகரிக்கிறது, எங்கெல்லாம் அதிகரிக்கிறதோ அங்கெல்லாம் ப்ளஸ் போடுங்க, எங்கெல்லாம் அதிகரிக்கிறதோ அங்கெல்லாம் ப்ளஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் குறைந்தது இல்லை தள்ளுபடி இல்லை டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் போடுங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வருவோம். இங்கே இன்க்ரீஸ்ன்றது ஏ, டிக்ரீஸ்ன்றது பின்னு எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ அதிகரிக்குதுன்னா என்ன போனீங்க, நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ அதிகரிக்குதுன்னா ப்ளஸ் போடணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் 20. நெக்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க, 20%. அப்போ குறையிறதுனால மைனஸ் 20. ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு மைனஸ் தெரியும் இல்லையா? ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ்னா மைனஸ். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா என்ன வரீங்க, பிளஸ். அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு பிளஸ்னா என்ன வரீங்க, பிளஸ். இந்த பேசிக் தெரிஞ்சால் மட்டும் போதும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ்னா வரீங்க மைனஸ். அப்போ ஏ இன்ட்டு பி, ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 20, அப்படின்னா வரீங்க 20 இன்ட்டு 20 டிவைட் பை 100%. இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். இங்கே என்ன வரீங்க, ஸோ ப்ளஸ் 20யும் மைனஸ் 20யும் கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா வரீங்க இங்கே 0 வரும். அப்போ மைனஸ் இங்கே இருக்கிறது 2 இன்ட்டு 2 மல்டிப்ளை வருதுங்க 4. ஓகே, அப்போ மைனஸ் என்ன மீனிங்கு, நஷ்டம் தான் அர்த்தம். மைனஸ் என்ன மீனிங்கு, நஷ்டம். அப்போ என்னன்னா 4% குறையும். அவரோட இன்கம்ல எத்தனை பர்சன்டேஜ் குறையும், 4%. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டினும். ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா, சொல்யூஷன். ஸோ அதிகரிக்கிறது அப்படின்னு என்ன எடுத்துக்கணும் நம்ம, ஏ. குறைக்கப்படுகிறது என்ன எடுத்துக்கணும், பி. ஓகேவா? அப்போ அதிகரிக்கிறதுனா பிளஸ் எத்தனை பர்சன்டேஜ், 25%. குறைகிறதுன்னு என்ன பண்ணோம், மைனஸ் எத்தனை பர்சன்டேஜ், 20%. அப்போ இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரீங்க, மைனஸ். அப்போ ஏ இன்ட்டு பின்னா 25 இன்ட்டு 20 டிவைட் பை 100. அப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். இது 2 1s, இது 2 5s, இது 5 1s, இது 5 5s வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் பிளஸ் 25 மைனஸ் 20 அப்படின்னா வரீங்க 25 20 போச்சுன்னா 5. இங்கே இருக்குங்க மைனஸ் 5 இருக்கு. அப்போ 5 மைனஸ் 5 வரீங்க 0ன்னு வரும். ஓகேவா? அப்போ அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்கனா மாற்றம் எதுவும் இல்லை.
ஓகேவா, மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக. பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருக்கு, 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ அதிகரிக்க என்ன பண்ணும், ப்ளஸ் பாருங்க ப்ளஸ் 30. நெக்ஸ்ட் 40% குறைந்தது என்ன பண்ணும், மைனஸா, அப்போ -40. அப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ என்ன வருங்க, a இன்ட்டு பின்னா 30 இன்ட்டு 40 டிவைட் பை 100. அப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இப்போ +30 -40 சப்ராக்ட் பண்ணால் -10. இங்கே வரீங்க 3 4s are 12 வருமா, அப்போ இங்கே 12. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சேம் சைன். இப்போ -10 -12 ஆட் பண்ணால் -22%. அப்போ என்ன வரீங்க, குறைகிறது, குறைவுனவே மைனஸ் தான், நஷ்டம்னாலும் மைனஸ் தான். ஓகே, ஆப்ஷன் டி. அப்போ 22% குறைவு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபம், மற்றதில் 10% நட்டம். அவருக்கு ஏற்பட்டது, மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. ஓகேவா, ப்ராஃபிட் இல்லை லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே 10% வந்து அவர் லாபம்னா ப்ளஸ். ஓகேவா, அப்போ இங்கே +10 மைனஸ் எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் அவருக்கு, 10% லாஸ் தான். அப்போ -10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ a இன்ட்டு பின்னா 10 இன்ட்டு 10 டிவைட் பை 100. அப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவை கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவை கேன்சல் ஆகிடும், இந்த +10 -10 கேன்சல் ஆச்சுன்னா 0 மைனஸ், இங்கே எதுவுமே இல்லைனா 1 1s ஆர். இப்போ என்ன 1 வருது இங்கே -1. அப்போ மைனஸ்லேயே வந்து என்ன மீனிங், நம்மளுக்கு லாஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்போ என்ன வருங்க, நட்ட சதவீதம் 1%. ஸோ நட்ட சதவீதம் 1%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் காண்க. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ், 20%. செகண்ட் எத்தனை பர்சன்டேஜ், 25%. கொஸ்டின் நல்லா பாருங்க, ரெண்டுமே தள்ளுபடி தான். ஸோ தள்ளுபடி என்ன வரணும், மைனஸ் வரணும். அப்போ என்ன வரீங்க, -20. நெக்ஸ்ட் எத்தனை பேர் தள்ளுபடி பண்றாங்க, அகைனு -25%. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். இப்போ a இன்ட்டு பின்னா 20 இன்ட்டு 25 டிவைட் பை 100. அப்போ இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். இங்கே 1 டைம்ஸ் வரும், இது 2 5s are 10 வரும், இது 5 1s are, இது 5 5s are. -20 -25 ஆட் பண்ணால் -45. இங்கே இருக்குங்க +5 இருக்கு. இப்போ -45ல் +5 பிடிச்சா வருங்க -14 வரும். அப்போ -14 என்ன பண்ணுங்க, ஏவோட வேல்யூ வந்து 40%. ஸோ எல்லா சமக்குமே இந்த ஃபார்முலா தான், இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் மட்டும் போதும். +r - a +r - b +r - a into b டிவைட் பை 100. எல்லா சமக்கும் இந்த ஃபார்முலா ஓகேவா, எல்லா சமக்கும் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க. கொஸ்டின் பாருங்க, ஒருவருடைய வருமானம் 10% அதிகரிக்கிறது, அதன் பின் 10% குறைந்தது. அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன சதவீதம், 2 முறை எழுதிருக்கேன். ஸோ அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன சதவீதம். ஸோ அதே ஃபார்மை யூஸ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.